அவர் உலகத்தை எல்லாம் கட்டி ஆண்ட ஒரு சக்கரவர்த்தி சிக்கந்தர் துல்கர்னைன். அந்த துல்கர்னைன் என்பவர் வந்து அந்த மாதிரி போறாரு. அவர் வரலாறு சொல்லும் பொழுது பாருங்க, அங்க ஒரு அறிவியல் வைக்கலாம். என்ன அறிவியல் தெரியுமா? அவர் உலகம் சுற்றியவர். துல்கர்னைன் என்பவர் என்ன செய்யறாரு? உலகத்தை எல்லாம் சொல்லும் பொழுது எப்படி சொல்றான்னு கேட்டா, கிழக்கு நோக்கி போறார். எங்க போறாரு? கிழக்கு நோக்கி போறார். என்ன கிழக்கு? இப்படி கட்டி ஆண்டவர் உலகத்தை எல்லாம் சுத்திக்கிட்டு வர்றார். எல்லா பக்கமும் போறார். அவருடைய பயண திட்டத்தை எல்லாம் வர்றார். கிழக்கு நோக்கி போறவரு மேற்கு நோக்கி போக முடியுமா? கிழக்கு நோக்கி போனா கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கணும். கிழக்கு நோக்கி தானே போகணும். கிழக்கு நோக்கி போறாரு, மேலும் கிழக்கு நோக்கி போவாரு. மேற்கு நோக்குனா திரும்பிக்கிட்டு வரணும். கிழக்க போற ஒருத்தன் மேற்குக்கு வரான்னு என்ன செய்யணும்? நான் இப்படி போறேன், கிழக்கு தான் போவேன். மேலும் போறேன், கிழக்கு தான் போவேன். மேலும் போறேன், கிழக்கு தான் போவேன். மேற்கு வரையலுமா? ஏழாவதுல மேற்க வர்றாங்க என்ன பண்ணிருக்கணும்? இப்படி போய் நிப்பாட்டிக்கிட்டு ரிவர்ஸ் எடுப்பா. வண்டி ரிவர்ஸ்ல விடு. அப்ப என்ன செய்ய முடியும்? மேற்கு நோக்கி போக முடியும். வண்டியை திருப்பிக்கிட்டு விட்டா தான் போக முடியும். இல்லன்னா கிழக்க போறோம், கிழக்கத்தான். இப்படிதான் நினைக்கிறீங்க. ஆனா அறிவியல் பூர்வமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா, உலகத்தை ஒருத்தன் சுத்தும் பொழுது பாதி தூரத்துக்கு தான் கிழக்க போவான், பாதி தூரத்துக்கு மேற்கத்தான் போவான். உலகத்தை ரவுண்ட் அடிக்கிற எவனா இருந்தாலும் சரி, கிழக்கு நோக்கி போறவனா இருந்தாலும் சரி, மேற்கு நோக்கி போறவனா இருந்தாலும் சரி, அவன் பாதி தூரத்துக்கு கிழக்கே போனால் மறுபாதிக்கு மேற்கத்தான் போவான். பெரிய அறிவியல்லாம் வேணாம், பெரிய ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையில்லை. சிம்பிளா சொல்லி போடலாம். இந்த அருகு உருண்டை, இது உலகம் வச்சுக்கிறங்க. இது கிழக்கு, இது கிழக்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இந்த இடத்தில் இருக்கக்கூடியவன் 90 டிகிரி வரைக்கும் கிழக்க போவான். 90 டிகிரிங்கிறது கால் பாகம். 90 டிகிரி என்பது ஒரு உருண்டையுடைய கால் பாகத்துக்கு பேர் தான் 90 டிகிரி. மொத்தம் வந்து 360 டிகிரி ஒரு உருண்டை, உங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு கால் பாகத்துக்கு போறான். இந்த உச்சில இருந்த நான் கால் வாசிக்கு போற வரைக்கும் இப்படி போவேன். 90 டிகிரி ஆச்சுல திரும்பிடுவேன். 90 டிகிரி ஆனா திரும்பிடுவேன். இப்படி என் மூஞ்சி இருந்தது போய் உருண்டையாவுக்கு பூமி இப்படி நடந்து நடந்து போய் இப்படி வருவேன், மேற்க மாறிக்கிடுவேன். 90 டிகிரி கால்வாசி தூரத்தை ஒருத்தன் தாண்டின உடனே கிழக்க போனவன் மேற்கு நோக்கி திரும்பிடுவான். மேற்கு வந்துகிட்டே இருப்பான். எவ்வளவுக்கு வருவான்? அங்க இருந்து ஒரு 90 டிகிரி வரைக்கும் வருவான். அங்கிருந்து 180 டிகிரி இப்படி வந்துகிட்டே இருப்பான். அப்படியே மேற்கு இங்கிட்டு வர்றான். இப்படி போனாருங்க, இப்படி போனாரு, இப்படி வர்றாரு. போனது இங்கிட்டு, வாரது இங்கிட்டு, மேற்கு நோக்கி வர்றாரா? வந்துகிட்டே இருப்பாரு. இங்க ஒரு 180 டிகிரி முடிஞ்ச உடனே மேற்கு நோக்கிடுவாரு. இந்த 90 இங்க இருக்கிற ஒருத்தன் இந்த 90 வரைக்கும் கிழக்க நோக்குவான், இந்த 90 வரைக்கும் கிழக்க நோக்குவான், கீழே உள்ள 90 180 வரைக்கும் மேற்கு நோக்கிடுவான். துல்கர்னைன் பிரயாணத்தை எல்லாம் சொல்லும் பொழுது கிழக்கே போனார், மேலும் கிழக்கே போனார், பிறகு மேற்கு அடைந்தார்களாம். போய்கிட்டு மேற்கு அடைஞ்சாராம். போய்கிட்டு இருக்கும் பொழுது கிழக்கே போனவர் மேற்கு அடைஞ்சாருங்களா. சூரத்துல் கஹ்ஃப் பாத்தீங்கன்னா, ஏன் கிழக்கு போனாரு ஏன் மேற்கு போனாரு நம்ம சின்ன பிடிச்சிருவாங்க. தப்சீர் நான் மாஸ்டர் ஓதி கொடுக்கும்போது அவங்களுக்கு விளங்காதா? கிழக்கு போனவர் மேற்கு போனாரா, என்னது தப்பு மாதிரி இருக்குது. அசரத்து மாறு சொல்லுவாங்க, கிழக்க போனாரா மேற்கு வந்தாரா, என்ன இது மேற்கு ஒண்ணு யாருக்கான சொல்ல இயலாது. திரும்பி வந்தாருங்கிற வேண்டியதான். அந்த காலத்துல உள்ள அறிவுப்படி இது செய்வோம், கிழக்க போனாரு திரும்பி திரும்பி விவசாயம் வந்திருப்பாருன்னு சொல்லி அந்த காலத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்படி அல்ல, திரும்பினான்னு சொல்லவே இல்லை, கிழக்க தான் போனாரு. கிழக்க போன மேற்கு ஆயிட்டார். கிழக்க போனவர் மேற்கு ஆயிட்டார்னு யாருக்கு சொல்லணும்? இப்ப சொன்னாலே உங்களுக்கு தலைக்கு இருக்குது முக்காவாசி பேருக்கு. இப்படி போயிட்டு இப்படி எப்படி 90 டிகிரி என்னங்கிறீங்க? 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சொல்ல முடியுமா? எழுத தெரியாதவர், படிக்க தெரியாதவர், பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஆடுமைச்சவர், அப்ப சின்ன பிள்ளையில புலப்படைக்கு போட இவருக்கு போய்கிட்டு இந்த பூமி உருண்டையா இருக்குன்னு முதல்ல தெரியணும். இந்த பூமி உருண்டையா இருக்குன்னு தெரியணும். இப்படி பிரயாணம் பண்ணா 90 டிகிரி திசை மாறுங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த திசைக்கு திரும்பி வருவாருங்கிறது தெரியணும். இதெல்லாம் வந்து கடவுள் வார்த்தையா இருந்தா சாத்தியமா, மனித வார்த்தையா இருந்தா சாத்தியமா? எதை வச்சுக்க நீங்க துல்கர்னைன் சந்தேகப்படுறீங்களோ அவர் வரலாறு அப்படி ஒரு ஆப்பு ஒன்று வச்சிருவான்ல, இறுக்கி இப்படி பாடுறான். இப்ப பாருங்க, எதுல டவுட் வருமா என்ன செய்வான்? இப்ப என்ன சொல்ற பாத்தியா? உருண்டைன்னு சொல்றல, முகமது சொல்லலுமா? உருண்டையா இருந்த சட்டையா இருந்துச்சு பூமி, கிழக்க போனா கிழக்க தான் போயிட்டு இருக்கணும். பூமி மாத்திரம் தட்டையா இருந்தால் கிழக்குன்னா கிழக்கே தான் போய்கிட்டே இருக்க வேண்டிய. நான் முட்டை வட்டியாக திருப்பிடுவான், அவ்வளவுதான். இப்ப கிழக்க போனா கிழக்கே தான். கிழக்க போயிட்டு மேற்க வர்றது என்பதுல பூமி உருண்டைங்கிற நாளையும் சேர்த்து வைக்கிறான். அப்ப இறைவன் சொன்ன வார்த்தையா இருந்தால் மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும். இறைவனா இல்லாம துல்கர்னைனுடைய பிரயாணத்தை ஒரு கவிஞனோ ஒரு புலவனோ அந்த காலத்துக்கு ஒரு பண்டிதனோ சொல்வதா இருந்தால் எப்படி சொல்லிருப்பான்?
கிழக்கே போனான், மேலும் கிழக்கே போனான், மேலும் மேலும் கிழக்கே போனான், மேலும் மேலும் கிழக்கே போனான், கிழக்க போய்கொண்டே இருந்தான் தான் சொல்லியிருப்பானே தவிர கிழக்க போன மேற்காக ஆனான்னு சொல்லவே மாட்டான். ஹத்தா பலக மத்திலே சம்சின் மகரிப சம்சின்வான்ல, மத்திலே சம்சுக்கு போயிட்டு தான் மகரிப் சம்சுக்கு ஆயிட்டாராம். மத்திலு சம்சுனா சூரியன் உதிக்கிற இடம் கிழக்கு, மகரிபு சம்சுனா சூரியன் மறையிற இடம். மத்திலு சம்சுன்னு சொல்லிட்டு வந்த அல்லாஹ் தபக்குன்னு ரிவர்ஸ் ஆகி மகரிபு சம்சுன்றான். என்னடா இப்படி போனவர் இப்படி இப்படி வந்தாரு, எப்படியும் வரல. நீ போனாலும் நான் போனாலும் நீ போனால் அந்த ரிசல்ட் தான், நான் போனால் அந்த ரிசல்ட் தான். அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றேன், இப்படி அல்லாஹ் எதுல எல்லாம் டவுட் பண்றானோ அதுல எல்லாம் ஒரு இறுக்கத்தை வச்சு உண்மையா இல்லையா என்று சொல்லக்கூடிய அற்புத காட்சிகளை பார்க்கணும். ஈசா நபி